தென்னிந்தியாவின் ஒரு சிறிய கிராமம். காற்றில் மண் வாசனை கலந்தது. மாலையில் பறவைகள் வீடு திரும்பும் சத்தம் கேட்டது. அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் சாமி. இளம் வயது, பொறுப்புடன் கூடிய ஒரு இளைஞன். அவனுடைய பெரிய அண்ணன் ராமுதான் அவனுக்கு தந்தை மாதிரி. சிறு வயதில் பெற்றோர்கள் இறந்து விட்டபோது ராமுதான் சாமியை காப்பாற்றி வளர்த்தான். அந்த பாசம், அந்த அன்பு இருவரையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இணைத்தது. சில வருடங்களுக்குப் பிறகு ராமு திருமணம் செய்தான். அவனது மனைவி லட்சுமி மென்மையான குரலுடன் பேசும் நல்ல மனம் கொண்ட பெண். அவள் வீட்டில் சேர்ந்ததும் அந்த வீடு மேலும் ஒளிர்ந்தது. சாமி அவளை அக்கா என்று அழைத்தபோது அவளது கண்களில் பாசம் மிளிர்ந்தது. அவள் அவனை உண்மையான தம்பி போல நேசித்தாள். 3 பேரும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை அமைதியானது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே வழியில் செல்லாது. ராமுவுக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. குடும்பத்தின் நிலைமை சிறப்பாக வேண்டுமானால் அவன் அதை ஏற்க வேண்டியதாயிற்று. சாமி, நான் போயிருக்கிறேன். நீ அக்காவை நன்றாக கவனிக்கணும். உனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்று சொல்லி அவன் புறப்பட்டான். சாமியும் லட்சுமியும் மட்டும் வீட்டில் இருந்தார்கள். ஆரம்ப நாட்களில் எல்லாம் இயல்பாக இருந்தது. காலை சாமி வயலில் வேலைக்கு சென்று மாலை திரும்புவான். லட்சுமி வீட்டுப் பணி, சமைத்தல், கடை செல்வது, இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாள். ஆனால் மெதுவாக ஒரு வெற்றிட உணர்ச்சி இருவரிடமும் தோன்றத் தொடங்கியது. ராமுவின் குரலும் சிரிப்பும் இல்லாத அந்த வீடு சற்று அமைதியாக மாறியது. அந்த அமைதியே சில நேரங்களில் மனதில் பேச ஆரம்பித்தது. ஒரு மாலை மழை கொட்டிக் கொண்டிருந்தது. மின் போய்விட்டது. லட்சுமி விளக்கை ஏற்றி சமையல் செய்து கொண்டிருந்தாள். சாமி தண்ணீர் குடிக்க உள்ளே வந்தான். மின்னல் மின்னியதும் அவன் முகத்தில் வெளிச்சம் பட்டது. அந்த வெளிச்சம் அவளுக்கு தனது கணவரின் முகத்தை நினைவூட்டியது. அந்த ஒரு நிமிடம் இருவரும் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அந்த அமைதியான நிமிடமே இருவருக்கும் ஒரு தவறான குழப்பத்தை உருவாக்கியது. அந்த இரவு லட்சுமி படுக்கையில் படுத்திருந்தாள். தூக்கம் வரவில்லை. நான் என்ன பண்றேன்? அவன் என் தம்பிதானே. ஆனா ஏன் இந்த மனசு இப்படி திசை மாறுது என்று அவள் தன்னிடமே கேட்டாள். மறுநாள் காலை சாமி சோர்வுடன் இருந்தான். அவனும் அவ்வளவு எளிதில் அந்த எண்ணத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அவன் மனம் அவனை தண்டித்தது. என் அண்ணன் உயிரோட இருந்தா என்னை நம்பி போனவன். அவன் இல்லாத நேரத்தில் நான் அவனிடம் துரோகம் நினைக்க கூடாது என்று அவன் மனதுக்குள் போராடினான். அவனுக்கு அந்த வீட்டில் இருப்பது சிரமமாகிவிட்டது. ஒரு மாலை அவன் பையில் சில உடைகள் வைத்து வந்தான். அக்கா, நான் நகரம் போயிடுறேன். வேலையோட சம்பளம் கூட சற்று அதிகம் கிடைக்கும். உங்க கவலை வேண்டாம் என்று சொன்னான். லட்சுமி அதிர்ச்சியடைந்தாள். இப்படி திடீர்னு ஏன் சாமி? உன் அண்ணன் வர இன்னும் 3 மாதம்தான் இருக்கு. வீடு வெறிச்சோடிடும் என்று அவள் கேட்டாள். சாமி சிறிது நேரம் அமைதியாக நின்றான். அக்கா, சில நேரங்களில் நம்மை நாமே காப்பாத்திக்கணும். சில உணர்ச்சிகள் தவறான பாதையில் போகும்போது தூரம் போவதுதான் நல்லது என்றான். அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் ஏதாவது தவறா நடந்தேனா சாமி? இல்ல அக்கா, நீ நல்லவங்க. ஆனா என் மனம் ஒரு நிமிடத்திற்கு திசை மாறினது. அதை நான் மன்னிக்க முடியவில்லை. அதனால தூரம் போறேன் என்றான் அவன் மெதுவாக. அவளது கண்களில் வலி, வருத்தம், குற்ற உணர்ச்சி எல்லாம் கலந்து இருந்தது. நீ போற வழி நல்லதா இருக்கட்டும் சாமி. என் தம்பி நீ எப்போதும் நன்றாக இருக்கணும் என்றாள் அவள் கண்ணீருடன். அவன் வணங்கி அந்த வீட்டை விட்டு புறப்பட்டான். 3 மாதங்கள் கழித்து ராமு வீடு திரும்பினான். அவனை பார்த்ததும் லட்சுமி அழுதாள். அந்த கண்ணீர் துக்கத்தின் அல்ல, மன அமைதியின் கண்ணீர். ஒரு நாள் அஞ்சலில் ஒரு கடிதம் வந்தது. அது சாமியிடமிருந்து. அக்கா, நான் நலம். புதிய ஊரில் வேலைக்குச் சேர்ந்துள்ளேன். நம்ம வாழ்க்கை சில நேரங்களில் சோதனைகளை தரும். நம்ம மனசு ஒரு நிமிடம் வழிமாறினால் கூட நம்பிக்கை நம்மை மீண்டும் வழிகாட்டும். நீயும் அண்ணனும் எப்போதும் என் வாழ்வின் பெரிய பாசமானவர்கள். அந்த நிழல் நம்மிடையே வந்தது என் தவறுதான். ஆனால் அந்த நிழலே எனக்கு வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுத்தது. நம்பிக்கை, அதை காப்பாற்றுவதுதான் உண்மையான உறவு. அந்த கடிதத்தை வாசித்தபோது லட்சுமியின் கண்ணீர் வழிந்தது. அவள் மனதில் இருந்த குற்ற உணர்ச்சி கரைந்தது. அந்த நாள் முதல் அவள் சாமியை என் தம்பி என்று பெருமையுடன் கூறினாள். எந்த தயக்கமும் இல்லாமல்,